ஹலோ entrepreneurs எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 3 ஹேஷ்டேக்கு மேலே ஆட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் அதை எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் அது எதனால் முதல்ல வந்திருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். பிகாஸ் எதனால் வந்திருக்குன்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவரை நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வணக்கம், நான் சரண்யா நாராயணமூர்த்தி. தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில் உங்களை மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் சிம்பிளாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்லி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் தமிழில் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் பிஸ்னஸ் ரொம்பவே சிறப்பாக வளரலாம். ஏன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எதனால் இன்ஸ்டாகிராமில் 3 ஹேஷ்டேக்கு லிமிட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆகஸ்ட் 2025 ஆண்ட்ரோமேடா அப்டேட் அப்படின்னு ஒன்று வந்தது. ஆண்ட்ரோமேடா அப்டேட் அப்படின்றதுனா இது மெயினாக மெட்டா ஆட்ஸில் வந்தது. ஸோ மெட்டா ஆட்ஸில் டார்கெட்டிங் அண்ட் டீடைல் டார்கெட்டிங் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் நீங்கள் பெருசாக சூஸ் பண்ணாமல் ப்ராட் டார்கெட்டிங்கோட ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கேம்பெயினை நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம், ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணி அண்ட் ஏஐ பேஸ்ட் அட்வான்டேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் மெயின் அப்டேட்டு. ஸோ அந்த அப்டேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீவேர்ட்ஸ் இதுதான், உங்களோட ஆடியன்ஸ் இவங்க தான், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணாமல் ஏஐ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்டென்ட் அனலைஸ் பண்ணி இந்த கண்டென்ட் யாருக்கு ரீச் ஆகணும், எந்த ஆடியன்ஸை பார்த்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமைஸ் பண்ணாங்க. இப்போ அதே சிமிலர் அப்டேட் தான் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வருது, விச் மீன்ஸ் ஆர்கானிக் கண்டென்ட்லேயும். ஸோ இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மல்டிபிள் ஹேஷ்டேக்ஸ் போடணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா ஹேஷ்டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கேட்டகரைஸ் பண்ணுறது கரெக்டாக. ஆனால் 3 ஹேஷ்டேக் மட்டும் போட்டு உங்களோட கண்டென்ட் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 கேட்டகரிஸ் உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும் காட்டிட்டு ப்ளஸ் நீங்கள் உங்கள் வீடியோவில் என்ன பேசுகிறீங்க, என்ன கண்டென்ட் பேசுகிறீங்க, என்ன சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸ்ட் ஹூக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் வாய்ஸ் ஓவர்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அங்கேருந்து கீவேர்ட் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராம் உங்களோட கண்டென்ட் ரைட் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போது ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக் நான் போஸ்ட் பண்ணலன்னா என்னோட ரீச் கம்மியாகுமா? உங்கள் ரீச் கம்மியாகாது, ப்ரொவைடட் உங்களோட ரீல்ஸை நீங்கள் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா. விச் மீன்ஸ் நம்ம வாய்ஸ் ஓவர்ஸ் ஆட் பண்ணணும், நீங்கள் ஸ்க்ரீனில் பேசுகிறீங்க ஆர் அது இல்லைனா நம்ம டெக்ஸ்ட் ஹூக்ஸ் ஒரு இந்த ரீல் எதை பற்றி அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஒரு ஹூக்காக நீங்கள் உங்களோட ரீலில் ஆட் பண்ணுறீங்க, டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறீங்க அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுற டெஸ்கிரிப்ஷனில் ரைட் கண்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாமே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரீல் எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆகிடும். ஸோ ஹேஷ்டேக்ஸ்னால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. பட் அதையும் மீறி நான் எனக்கு இது ஹேஷ்டேக் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும், அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. உங்களால் ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன்ஸில் ஆட் பண்ண முடியாது. பட் உங்களோட ரீலை நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் 3 to 5 ஹேஷ்டேக் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் 3 ஹேஷ்டேக்ஸ் ப்ளஸ் கமெண்ட்டில் 5 ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக்ஸே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரீல்ஸை இன்ஸ்டாகிராம் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரீலுக்கு பயங்கரமான ரீச் வரும். நமக்கும் சரி, நம்ம கம்யூனிட்டியில் இருக்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அதே ரீச் நிறையவே வந்துட்டு இருக்கு. நீங்கள் எங்களோட ஃப்ரீ வெபினார்ஸ் அட்டன் பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ வெபினார்னாலும் அட்டன் பண்ணலாம் ஆர் எங்கள் கம்யூனிட்டியில் லேர்ன் பண்ணி டீட்டெயிலாக கற்றுக்கணும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணிடாமல் இருக்க தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.